ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரியட்டும். அடுத்தது பட்டை வகைகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதிலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம் அந்த கிரேவிலேயே. நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் துண்டுகள் எடுத்துருக்கிறேன். அடுத்து எல்லா துண்டுகளையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே தக்காளியும் வெங்காயம் வதங்குறதுக்கு போட்டிருக்கிறோம். அதனால் நல்லா பார்த்துட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டைம் மூடி வச்சுக்கலாம். மூடி வைக்கும்போது உப்பு போட்டதுனால அதுவே அந்த சிக்கன்லேயே தண்ணி நல்லா விடும். அதுக்கப்புறமா நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடலாம். 15 நிமிஷம் வேகிறப்ப அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லாட்டி அடியில் தீஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.